வணக்கம் நேயர்களே. அக்ஷய திருதியை முன்னிட்டு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய்க்கு தமிழகத்தில் தங்கம் விற்பனையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 26 டன் தங்கம் விற்பனையாக இருக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 20 விழுக்காடு அதிகமாக தங்கம் விற்பனையாக இருக்கு தமிழகத்தில். இப்படி ஒரே நாளில் 3 முறை விலை உயர்ந்தாலும் கூட தங்கத்தின் மீது மக்களுக்கு மோகம் அதிகரிக்க என்ன காரணம்? வரக்கூடிய காலங்களில் தங்கத்தினுடைய விலை எப்படி இருக்கும் உள்ளிட்ட பல விடயங்களை பற்றி நாம் பேச போகின்றோம். இதை பற்றி பேச நம்மோடு இணைகிறார் தங்க நகை மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு லவ்குரு சாந்தகுமார் அவர்கள். அவர் நிகழ்ச்சியில் வரவேற்று பல கேள்விகள் இதை பற்றி அவரிடம் முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், நான் கோல்டு குரு சாந்தகுமார். உங்க நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம் சார். ஒரே நாளில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தமிழகத்தில் 14,000 கோடி ரூபாய்க்கு தங்க விற்பனையாக இருக்கிறது. விலை ஏற்றம் அப்படி வரும்போது விலை ஏறிக்கிட்டே இருக்கு, இப்போ சாமானிய மக்கள் தங்கம் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரினா மக்கள் பேசக்கூடிய நம்ம கேட்டோம். ஆனால் இந்த நிகழ்வு அது இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுது சார். போன முறையோட இந்த முறை 20 விழுக்காடு தங்கம் அதிகமாக விற்பனையாக இருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா 40 விழுக்காடுன்னு கூட சொல்லலாம். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா 20% விலை உயர்ந்திருக்கு. 20% இப்போ சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது அமௌண்ட்ல பார்த்தோம்னா கடந்த முறை 10,000 11,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வியாபாரம் வர்த்தகம் நடந்துச்சு. அன்னைக்கு ஒரு கிராம் 5,662 ரூபாய் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 20% விலை உயர்ந்து இன்னைக்கு 6,770 ரூபாய் நேற்றுக்கு அட்சய திருதி அன்னைக்கு மட்டும் வந்திருக்கு. அதுவே ஒரு 20% உயர்ந்துச்சு. அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்தோம்னா 20% விற்பனை அளவு கூடி இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ 14,500 கோடியிலேருந்து 15,000 கோடி ரூபாய் வரைக்கும் டோட்டல் வர்த்தகம் நேற்று நடந்திருக்கு. இது நீங்கள் கேட்டீங்க சாமானிய மக்கள் எப்படி வாங்குறாங்க எப்படி இந்த அப்படின்னாங்க. கிடையாதுங்க. மக்கள்கிட்ட பணம் இருந்தால் பணமும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. அதை விட முக்கியமாக தன்னுடைய வருமானம் சேஃபாக இருக்கணும், தன்னுடைய முதலீடு சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வருடமே அக்ஷய திருதியைக்கு அடுத்த அக்ஷய திருதியை வரும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 5%, 8%, 10% அந்த அளவுக்கு விலை உயர்ந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் போன அக்ஷய திருதிக்கும் இப்பயும் மட்டுமே 20%. இது அடுத்த முறை பார்த்தோம்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 10% விலை உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா சார்? இப்போ தங்கத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 தாண்டி இருக்கு, விலை ரொம்ப அதிகமா இருக்கு, மக்கள் வாங்குவாங்களா அப்படின்னு நீங்க இந்த அளவுக்கு நீங்க 14,000 கோடி வியாபாரம் போகுன்னு எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா எதிர்பார்த்தோம். காரணம் என்னன்னா, ஒரு உண்மையிலேயே சொல்ல போனா 2 மாசமா வியாபாரமே இல்லாம கொஞ்சம் எல்லா வியாபாரிகளுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாம் ஒரே நாள்ல முடிச்சிட்டீங்க. அப்படி நான் சொல்ல முடியாது, ஒரே நாள் முடியாது. பட் அதெல்லாமே எதிர்பார்த்த ஒண்ணு. பிளஸ் விலை உயர்ந்ததுமே ஒரு சின்ன அச்சம் மனசுக்குள்ள இருந்தது. எப்படி இருக்க போகுதோ அப்படின்ற ஒரு பயம். என்னைக்குமே ஒரு பயம் இருந்தால் தான் ஒரு மனுஷன் ஈஸியாக எளிதில் வெற்றி அடைய முடியும். அது மாதிரி இந்த ஒரு வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம்.